இந்த கதையில ஜார்ஜின்னு ஒரு பொண்ணு ஒரு பெரிய வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை கிட்ட அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த விஷயம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு மர்மமா சொல்லி அனுப்புறாங்க. ஜார்ஜியோ கார்ல போகும்போது மாப்பிள்ளை கிட்ட பேச ட்ரை பண்றான், அவன் கண்டுக்கவே மாட்டான். அப்ப அந்த டிரைவர் சொல்றான், அவர் ஆளே ஒரு மாதிரி தான், நீங்க ஒன்னும் பேசாதீங்க, இவங்க பெரிய ஃபேமிலி. ஒரு டைம்ல 1 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க, அந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம்னு மண்ணு நோண்டும் போது கொண்டையான ஒரு சாமி கிடைச்சது, அந்த இடத்துலயே அவங்க கோயில் கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் 1 ஏக்கரா இருந்தது 150 ஏக்கரா மாறிடுச்சு. ஆனா அந்த சாமிக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா சொல்ல வரும்போது மாப்பிள்ளையோ தோல்ல கை வச்சு தடுத்துடுறான். ஜார்ஜியோ ஒன்னும் புரியாம இருக்கா. வீட்டுக்கு போனதுன்னா இந்த பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ ஆராத்தி எடுத்து ஒரு ஆளாக்க வச்சு அதை காலால மிதிக்க சொல்றாங்க. காலால மிதிக்கும் போது கரெக்டா அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுறாரு. இவங்க குடும்ப ஜோசியர் ஒருத்தர் ஜார்ஜியோட ஜாதகம் சுத்தமா சரியில்லை, அதனாலதான் இந்த வீட்டுல சாவு விழுந்திருக்குன்னு சொன்னவன புருஷங்கார மட்டும் சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு என் பொண்டாட்டி என்ன செய்வான்னு பேசிட்டு இருக்கான். நடந்ததெல்லாம் ஜார்ஜியோ அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்ல, மாமியார் இன்னைக்கு நடந்தது ஜோசியக்கார் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதமா, இன்னைக்கு நைட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, நீ என் பொண்ணு ரூம்ல போய் படுன்னு சொல்லிட்டு அவங்க நாத்தனார் ரூமுக்கு ஜார்ஜி அனுப்பி விடுறாங்க. ஆனா அவ்வளவு மூஞ்சிய காமிச்சு வெளியே அனுப்பி விட்டுறா. ஜார்ஜி போய் வேலைக்காரங்க கிட்ட கேக்குறா, ஏன் என் புருஷனோட அண்ணன் ஒய்ஃப் வரவே இல்லைன்னும் போது, அந்த பொண்ணு செத்துட்டாளேம்மா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பாலுங்கணத்தை தான் விழுந்து செத்து போனான்னு உடனே ஜார்ஜிக்கு தூக்கி வாரி போடுது.